இப்படித்தான் பீகார் பீடா வியாபாரியை கூட்டின்னு வந்தீங்க. 10 பைசா அவரால் உங்களுக்கு பிரயோஜனம் இருந்துச்சா? ஆனால் உங்களால் அவருக்கு பிரயோஜனம். அன்னைக்கு விழாவில் எங்கே பார்த்தாலும் பிகே பிகே பிகேன்னு லைம்லைட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாரா? பிரசாந்த் கிஷோர்னா யாருனே தெரியாது, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியும். பிரதர் நாம்ஸ் 2 வருஷம் ஆகுது. அரசியலோட அடிப்படையே தெரியல உங்களுக்கு. கத்துக்கிறதா ஐடியாவும் இல்லை. இதுக்கு உங்களுக்கு 7 வியூக வகுப்பாளர் வேற. சரி, வன்மத்தை கொட்டாதீங்க சார். என்னம்மா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்னம்மா அரசியல் பண்றீங்க? எரிச்சல் வருமா வராதம்மா? அரசியல்ல ஓய்வு பெற ஆள் உங்க கட்சியை கபலீகரம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் சந்தோஷமா கொடுத்துட்டு பார்த்தல எங்க கட்சியை எப்படி கபலீகரம் பண்றாருன்றத பெருமையா சொல்லிட்டு சுத்துறீங்க. குழம்பு வைத்து முடித்து உணவில் இருக்கக்கூடிய அந்த இலையை தூக்கி போடுவது போல் போட்டார்கள் செங்கோட்டையனை. உண்டா இல்லையாமா? அந்த கருவேப்பிலையை தூக்கி வச்சுக்கிட்டு பார்த்தல அப்படின்னீங்கன்னா அப்புறம் கோவம் வருமா வராத மாலதி? சொல்லுங்க மாலதி. 60 தொகுதியில 30 தொகுதியை கூட அவர் ஜெயிச்சு கொடுக்குற அளவுக்கு வல்லமை படைத்தவராக இருந்தால் தாராளமா பண்ணுங்க பாஸ்ன்னு நானு. அதிமுக ஏன் தூக்கி போடுது? 10 தொகுதியை சொல்லுங்க மாலதி. 30 வேண்டாம், 10 தொகுதியை சொல்லுங்க.